அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து வருகிறோம். தனது பிரச்சாரத்திற்கு சென்னை காவல்துறை முட்டுக்கட்டை போட்டதாக தாவேக தலைவர் விஜய் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தன்னுடைய பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நாளைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்க உள்ள நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது மற்றும் சிலர் முட்டுக்கட்டை போடுவதாகவும் தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதள பக்கத்திலே அறிக்கை வாயிலாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடக்கப்பட்டிருக்கும் ஒரு பாசிச தாக்குதலே ஆகும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முல்லை நகர் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டது. ஆனால் நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு ஒரு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் திடீரென இந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பாலான தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கன. இந்த திடீர் பள்ளங்களுக்கும் தடுப்புகளுக்கும் எங்கிருந்து வந்தன? இந்த நிலையில் அங்கே காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது என்று கூறியுள்ளனர். இதன் அடிப்படையில் தற்போது இந்த இடம் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்ததல்ல என்று அனுமதி மறுக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அதிகாரிகள் சிலரின் துணையுடன் தாவேகருக்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கமாக இல்லையா? தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக அரசு ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதியை தாமதிப்பதும் அல்லது அனுமதி மறுப்பதும் தொடர்கதையாக வருகிறது. மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு புதிய அரசியல் கட்சியின் ஜனநாயக உரிமைகளை திட்டமிட்டு நசுக்கும் இந்த செயல் ஆளுங்கட்சியின் ஏவலர்களாக அதிகாரிகள் சிலர் செயல்படுகிறார்களா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அத்துடன் எங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தாலும் நசுக்குவோம் என நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறையே ஆகும். தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டு திமுக எந்த அளவிற்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்பப் போவது உறுதி என்று தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதளத்திலே பதிவிட்டிருக்கிறார். ஜெரி, தற்போது சில விஷயங்களை கூறி காவல்துறை அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில தாவேக தரப்புல இருந்து மீண்டும் வேறொரு இடம் கேட்டு விண்ணப்பம் செய்யப்படுமா? அது தொடர்பான விவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறதா? அதாவது நாளைய தினம் தாவேக தலைவர் விஜய் 5 இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார். அதில் முதல் இடம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட MKB பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தில் தான் தற்பொழுது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்குதான் பள்ளம் தோண்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவையும் விஜய் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் அந்த சுற்று வட்டார பகுதிகளில் மாற்று இடமும் தற்பொழுது தேடப்பட்டுத்தான் வருகிறது. மாலை வரை அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட காவல்துறை அந்த இடம் பிரச்சாரம் நடத்துவதற்கு உகந்த இடம் அல்ல என்று மாற்று இடத்தை ஏற்பாடு செய்ய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் தற்பொழுது தாவேக பிரச்சார அலுவலகம் தேனாம்பேட்டையில் இருக்குது. அங்கே வார் ரூம் அலுவலகத்தில் தற்பொழுது மாநில நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் தான் நெருக்கடி தருவதாக தாவேக தலைவர் விஜய் கண்டன அறிக்கையும் பதிவிட்டிருக்கிறார். மாற்று இடத்திற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்றுத்தான் வருகிறது. இருப்பினும் கூட அந்த குறிப்பிட்ட சுற்றுவட்டார பகுதியிலேயே சரியான அல்லது ஒரு 2000-3000 பேர் நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு இடம்தான் இருப்பதாகவும் தாவேகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள்.